வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மஷ்ரூம் 65. இது வந்துட்டு நம்ம நார்மல் பட்டன் மஷ்ரூம்ஸ் இல்ல, இது வந்துட்டு சிப்பி கேலான் இல்லைன்னா இலை கேலான்னு சொல்லப்பட்ட ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ். இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் வந்து அதிகமா மார்க்கெட்ல கிடைக்கிறது இல்ல, ஆனா கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சிப்பி கேலான் 65 எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆயிஸ்டர் மஷ்ரூம் சில்லிக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். சிப்பி கேலான் இல்லைன்னா இலை கேலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேலான இந்த மஷ்ரூம்ஸ் வந்து இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லை, ஆனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம நார்மல் பட்டன் மஷ்ரூம்ஸ் விட. பாருங்க இந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு இலை மாதிரி, ஒரு பூவோட இதழ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த டிப்பை கட் பண்ணிட்டு இப்படியே கையிலேயே பிச்சு பிச்சு போட்டுருங்க. இதை நம்ம பொரிச்சு எடுக்க போறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி பிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சுத்திக்கோங்க. இதுக்கு கலர் ஆட் பண்ண போறது இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட போறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் நீங்க நார்மல் சில்லி பவுடர் தான் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணலாம். கலர் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்க சேர்த்திக்கோங்க. இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இது அவ்வளோ காரமா இருக்காது. இது கூடவே காரத்துக்காக கொஞ்சம் நம்ம நார்மல் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது உப்பு கம்மியாக தான் பிடிக்கும் இந்த மஷ்ரூம்ஸ், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு முட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து முட்டை போட்டால் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்பல்சரியாக அது போட்டே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான பேட்டர் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பத்தாது, கொஞ்சமா தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லாம் போட்டு நம்ம கலந்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த மஷ்ரூம்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கலந்த உடனே போட்டுடணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த மஷ்ரூம்ஸ் வந்து தண்ணி விட்டுரும், அப்புறம் நல்லா இருக்காது. இது மிக்ஸ் பண்ண உடனேவே நீங்கள் போட்டுருணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம பக்கோடா பொரிக்கிற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இதை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பி கேலான் சில்லி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்கான பேட்டராக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டை ஆட் பண்ணி செய்யுங்க. முட்டை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும். இதில் இப்போ எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு நல்லா இப்படி உதிரி உதிரியாக போட்டுடலாம். பக்கோடா போடுற மாதிரி இப்படி உதிர்த்தி விட்டு போட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இது ஃப்ரை ஆகிடும். இது வந்து நீங்கள் கிரேவியில் போட்டாலும் அப்படிதான் ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலும் குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ரொம்ப சாஃப்டான மஷ்ரூம் இது. டர்ன் பண்ணி விடலாம். நம்ம அடுத்த சைடு நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சிப்பி கேலான் சில்லி ரெடி ஆகிடும். பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. மஷ்ரூம்ஸில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் ரிச், அப்புறமேட்டு நிறையா ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த மஷ்ரூம்ஸில். சிப்பி கேலான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இலை கேலான் 65 நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.